நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மே 15ல இருந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற நாங்க பேபாலை யூஸ் பண்ணி மணி வந்து ரிசீவ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து எல்லா பேங்குக்குமே அவைலபிளா இல்ல. பிஓசி, கொமர்ஷியல், சம்பத் இந்த 3 பேங்கோட யூசர்ஸ் மட்டும் இப்ப பேபாலை யூஸ் பண்ணி மணி ரிசீவ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பேபாலை யூஸ் பண்ணி மணி ரிசீவ் பண்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீலான்சிங் செய்யற ஆக்களா இருந்தாலும் சரி, ஆன்லைன் ஸ்டோர் செய்யற ஆக்களா இருந்தாலும் சரி, இது மாதிரி வேற ஆன்லைன் பிசினஸ் செய்யற ஆக்களுமே வந்து இந்த பேபாலை யூஸ் பண்ணி மணியை வந்து ஈஸியா வித்ட்ரா பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வளவு காலமா இந்த இஷ்யூ இருந்ததால, அதாவது பேபால் யூஸ் பண்ணி மணி வித்ட்ரா பண்ணலாம இருக்கிற இஷ்யூவால நிறைய பேர் வந்து நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்ண முடியாம போயிருக்கும். ஸோ அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு இனி இருக்காது. அதோட ஃப்ரீலான்சிங் செய்யற ஆக்கள் வந்து இவ்வளவு காலம் எப்படியும் பேயோனியர் யூஸ் பண்ணி தான் மணி வித்ட்ரா பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ புதுசா வர ஆக்கள் வந்து பேயோனியர் யூஸ் பண்ணி மணி வித்ட்ரா பண்ண முடியாத சிச்சுவேஷன்ஸ் இருந்தது. இப்போ வந்து அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. அதுக்கு பதிலாக நாங்கள் பேபால் யூஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து இப்படி பேபால்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லி பார்ப்போம். எல்லாரும் ஒரு ப்ரௌசர்ல பேபால் ஸ்ரீலங்கான்னு சொல்லி சர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் வர லிங்க்குக்கு போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வர லிங்க்குக்கு நீங்கள் கிளிக் பண்ணி போனதுக்கு பிறகு அந்த யூஆர்எல் பார்ல செக் பண்ணுங்க எல்கேன்னு சொல்லி இப்படி இருக்கான்னு சொல்லி. சில பேர் வந்து சர்ச் பண்ணி பேபாலுக்குள்ள போகும்போது வேற நாட்டு யூஆர்எல்குள்ள போயிடும். ஸோ அதை நீங்க ஒரு கன்ஃபார்ம் பண்றதுக்காக இப்படி எல்கேன்னு சொல்லி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த சைன் அப் பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்களா இருந்தா நீங்க பர்சனல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறீங்களா, பிசினஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறீங்களான்னு சொல்லி கேட்கும். நீங்க வந்து ஆன்லைன்ல எதுவும் பிசினஸ் செய்யல, ஜஸ்ட் எப்பயாவது மணி வந்து வரும், இல்லாட்டி மணி நீங்க சென்ட் பண்ண வேண்டிய இருக்குமெண்டா மட்டும் நீங்க பர்சனல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொள்ளுங்க. இல்ல நீங்க வந்து ஆன்லைன்ல ஒரு பிசினஸ் செய்றீங்க, ஃப்ரீலான்சரா இருக்கீங்க, ஆன்லைன் ஸ்டோர் வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி ஆன்லைன்ல நீங்க எந்த பிசினஸ் செஞ்சாலுமே நீங்க வந்து பிசினஸ் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கெட் ஸ்டார்டட் என்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டு இப்போ பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ இதுல நீங்க உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. நேம், ஃபுல் நேம் கேட்கும். அதுக்கப்புறம் மெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் நீங்க பாஸ்வேர்ட் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து எப்பவுமே ஒரு கேபிட்டல் லெட்டராவது இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டராவது இருக்கணும், குறைஞ்சது 8 கேரக்டர்ஸ் இருக்கணும், ஒரு சிம்பிள் ஒன்று ஆட் பண்ணிருக்கணும், அதோட நம்பர்ஸுமே இருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே இன்க்ளூட் ஆகிற மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. பாஸ்வேர்ட் நீங்க என்டர் பண்ணதுக்கு பிறகு உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். ஸோ உங்களோட ஃபோன் நம்பரவே நீங்க வந்து என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க உங்களோட ரூல்ஸ் எல்லாத்தையும் அக்ரி பண்றீங்கன்னு சொல்லி அந்த டிக் பண்ணிட்டு நீங்க வந்து அக்ரி அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தது பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய மெயில் அட்ரஸுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட மெயில் அட்ரஸ்ல போயிட்டு அந்த ஓடிபியுமே நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. ஓடிபி வெரிஃபை பண்ணதுக்கு பிறகு உங்களோட பிசினஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் கேட்கும். நீங்க வந்து கம்பெனி மாதிரி ரன் பண்றீங்க, இல்லாட்டி இ-காமர்ஸ் ஸ்டோர் ஏதாவது ரன் பண்றீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க ஃப்ரீலான்சிங் செய்றீங்க, இல்லாட்டி கண்டென்ட் கிரியேஷன் மாதிரியான சின்ன சின்ன இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் ஏதாவது செய்றீங்களா இருந்தால் நீங்க வந்து கேஷுவல் செல்லர், ஃப்ரீலான்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல நாங்கள் மோஸ்ட்லி செஞ்சுட்டு இருப்போம். ஸோ இதில் நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இது போய் பார்த்தீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேட்கும். டேட் ஆஃப் பர்த், உங்களோட அட்ரஸ், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கேட்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து சரியாக என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட அட்ரஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது கேட்கும். ஸோ நீங்கள் ரெக்கமெண்டட் கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தது பிறகு உங்களோட பிசினஸ் டீடைல்ஸ் கேட்கும். பிசினஸ் டீடைல்ஸ் கேட்கும்போது பிசினஸ் நேம் கேட்கும். அப்படி பிசினஸ் நேம் உங்களுக்கு இருக்காது, ஃப்ரீலான்சிங் செய்கிற ஆட்களுக்கு வந்து அப்படியும் பிசினஸ் நேம் அந்த மாதிரி இருக்காது. அப்படி இல்லாத நீங்கள் வந்து உங்களோட நேமே வந்து பிசினஸ் நேமாக போட சொல்லி நீங்கள் அதில் டிக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு உங்களோட சர்வீஸ் கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து எது ரிலேட்டபிளான கேட்டகரியாக இருக்குதோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து இதில் ஃபோட்டோகிராஃபி, கிராஃபிக் இந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஒன்று இருந்தது. ஸோ அதை நான் செலக்ட் பண்ண போகிறேன். பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும். ஸோ அது உங்களுக்கு இல்லைன்றதால் நாங்கள் வந்து என்டர் பண்ண தேவையில்லை. அதுக்கு பிறகு வந்து கரன்சி டைப் கேட்கும். கரன்சி டைப் வந்து எல்கேஆர் தான் எங்களுக்கு கரன்சி. ஆனால் எல்கேஆர் வந்து இப்போ இதில் இல்லாதால நாங்கள் வந்து யூஎஸ் டாலர்ஸ் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் யூஎஸ் டாலர்ஸ் கொடுத்து கொள்ளுங்க. அதுக்கு பிறகு உங்களோட வெப்சைட் கேட்கும். வெப்சைட் இருக்கான்னு சொல்லி கேட்கும். நீங்கள் வெப்சைட் இல்லாட்டி அதை நோ ஒன்று டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் யூஆர்எல் கேட்காது. ஸோ நோ ஒன்று டிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு பிஸ்னஸில் ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் கேட்கும். ஸோ உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் அட்ரஸ் இல்லாட்டி நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் அட்ரஸையே அதில் வந்து என்டர் பண்ண சொல்லி நீங்கள் விடலாம். ஸோ அதை நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா உங்களோட பர்சனல் அட்ரஸ் வந்து ஃபில் ஆயிரும். அதுக்கு பிறகு கஸ்டமர்ஸ் நேம், கஸ்டமர்ஸ் டைப் மாதிரி கேட்கும். ஸோ அதை நீங்கள் என்டர் பண்ண தேவையில்லை. அதேமே நீங்கள் வந்து பிளாங்காக விட்டுட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ் யூஸ் பண்ண சொல்லி கேட்கும். இன்வாய்ஸ் சென்ட் பண்ண டூல்ஸ், இல்லாட்டி வந்து ஆன்லைன் செக் அவுட் எல்லாமே வந்து அந்த டூல்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்களான்னு சொல்லி கேட்கும். ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் ஸ்கிப் ஃபார்னாவே கொடுக்கலாம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களோட பேபால் அக்கௌண்ட் வந்து ஃபுல்லாக கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனது பிறகு இந்த மாதிரி தான் உங்களோட ஹோம் பேஜ் இருக்கும். இதில் வந்து பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறது, உங்களுக்கு ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம்னா எங்களோட கார்டு டீடைல்ஸ் ஆட் பண்ண போகிறோம். கார்டு டீடைல்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு அதில் பார்த்தீங்கன்னா பே அண்ட் கெட் பெய்ட்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது பேங்க்ஸ் அண்ட் கார்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் கார்டு டீடைல்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லிங்க் கார்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நாங்கள் கிளிக் பண்ணிட்டு எங்களோட கார்டு டீடைல்ஸை நாங்கள் வந்து என்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களோட கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணணும். ஸோ கார்டு நம்பரை நாங்கள் என்டர் பண்ணிட்டு அதுக்கு பிறகு எங்களோட கார்டு என்ன டைப்னு சொல்லி அது ஓட்டாவே செலக்ட் ஆகிடும். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து எக்ஸ்பைரி மந்த் அண்ட் இயர் கொடுக்கணும். ஸோ அதையுமே நாங்கள் வந்து என்டர் பண்ணிட்டு சிவிசி கோட் இருக்கும் எங்களோட கார்டுக்கு பின்னால் ஒரு 3 நம்பர்,
அந்த நம்பரை நீங்கள் வந்து என்டர் பண்ண வேண்டி இருக்கும். அதுக்கு பிறகு உங்களோட அட்ரஸ் வந்து ஓட்டாவே ஃபில் ஆகியிருக்கும். எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு லிங்க் த கார்டுன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணது பிறகு உங்க கார்டு வந்து அட் ஆகிடும். இந்த கார்டு வந்து அட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஒரு $1 வெட்டுப்படும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கார்டு வந்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த $1 வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு ரீஃபண்டபிள் தான். திரும்ப அந்த $1 உங்களுக்கு வந்துடும். இப்படி தான் வந்து நாங்கள் எங்கள்கிட்ட பேபால் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் ரிசீவ் ஆகிற இடத்துலையும் வந்து உங்களோட பேபால் அக்கௌண்ட் மெயில் அட்ரஸை கொடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு மணியை வந்து ரிசீவ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரிசீவ் பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பே பண்ணுறதுனால நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி பே பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாட்டி நீங்கள் வந்து ஆன்லைனில் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து உங்களோட பேபால் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி வேறு என்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நன்றி.